எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அது அத்தனையும் ஒன்றா போட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக வெடித்ததும் 1 கப்பு வெங்காயம் இன்னும் கூட ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம். 1.5 கப்பு வெங்காயம் நல்லா போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கும் பொழுது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுங்க. கிளர்ந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும். அந்த நேரத்தில் நீங்கள் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காயோட 2 பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறோம். அதனால் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட 1 கப்பு தக்காளி அதையும் அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா குழைய வதக்குங்க. வதக்கி அது குழஞ்ச பிறகு நம்ம ஒரு தோஞ்சல் நான் ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா சுத்தமாக நீங்கள் கடையிலேயே மட்டன் கடையிலேயே கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது கூட கொஞ்சம் மட்டனும் சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே அந்த வெங்காயம் தக்காளியாகூடவே இந்த தோஞ்சலையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கின உடனே அது கூட நல்லா ஒரு 1/2 கிலோ இருக்கும் முள்ளங்கி அதை நல்லா தோல் சீவி அரிஞ்சு அதையும் நல்லா 1 கப்பு ரவுண்டாக அரிஞ்சிக்குங்க. அரிஞ்சு அது 1 கப்பு சைஸ் அதையும் எடுத்து அந்த மட்டனாக கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு அதுக்கு மசாலா ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா அந்த எண்ணெயிலே கலந்து கொடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை மிளகா அப்படி வாசனை அந்த போனோம். அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்கி அது நல்லா எண்ணெயோடு சேர்ந்து வரும். அந்த நேரத்தில் நம்ம 2 இல்லைன்னா 2.5 கப் அளவு தண்ணி, அதாவது அந்த கறி அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு, ஏன்னா நம்ம தேங்காய் வேறு அரைச்சி விட போகிறோம். இப்போ நிறைய தண்ணி விடாதீங்க. திட்டமாக தண்ணி விட்டு நீங்கள் குக்கரை மூடி ஒரு 5 விசில் இல்லை 4 விசில் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலசாக வாங்கினீங்கன்னா 4 விசில்லே வெந்துடும். கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா 5 விசில் அந்த மாதிரி விசில் விட்டு இறக்கிக்குங்க. இறக்கிட்டு அதாக கூட நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த குக்கரை விசில் எடுத்துட்டு அதில் ஊற்றி நல்லா ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் ஊற்றினோடனே 2 நிமிஷம் நல்லா கிளறி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும்.